செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நடைபெற்ற சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி, மத்திய அரசின் முத்ரா திட்டம் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளை அலுவலகம் சார்பில் ஆம்பூரில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் மானக் மந்தன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் ஆளுமைக்குட்பட்ட இந்திய தர நிர்ணய அமைவனம் இந்திய நுகர்வுப் பொருட்களின் தர நிர்ணயம், தர சான்றிதழ் மற்றும் தர மதிப்பையும் ஒழுங்குபடுத்துகிறது. தர மதிப்பிற்கு ஏற்ப தேசிய வியூகத்தை உருவாக்கி உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் முன்னேற்றமடைய செய்கிறது. இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கான காலணி வரைவு தரநிலைக்கான மானக் மந்தன் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலணிகள் மற்றும் தோல் தொழிற்துறையை சேர்ந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் செயல் பங்காளர்களுக்கு இந்திய தரநிலைகள், தர கட்டுப்பாட்டு ஆணைகள், இணக்க மதிப்பீடு மற்றும் சோதனை தேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை அலுவலகத்தின் மூத்த இயக்குனர் மற்றும் தலைவருமான விஞ்ஞானி தயானந்த் இந்நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகளுடைய காலணிகளின் தரநிலைகள் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கப்பட்டது எனவும், பொதுமக்கள் பொருட்களை வாங்கும் போது BIS செயலியை பயன்படுத்தி விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஸ்கூல் ஷூஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 29 வகையான ஷூஸ் பற்றி இங்கே இந்த ஸ்டாண்டர்ட் டெவலப் பண்ணுறாங்க. டெவலப் பண்ணும்போதே உங்கள்கிட்ட கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் மேனுஃபேக்சர்ஸ் இங்கே இருக்கிறதுனால இங்கேயே ப்ரோக்ராம் பண்ணுறோம். அது இல்லாமல் இவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஸ்டாண்டர்ட் இன்னும் நல்லா மேம்படுத்தி பண்ணுறதுக்கு அது ஒரு ப்ரோக்ராம். இதுக்கு அடுத்தது MSMEஸ்க்கு என்ன சலுகை கொடுப்பாங்க, BSலேருந்து NTHலேருந்து நேஷ்னல் டெஸ்ட்லேருந்து வந்துடுறாங்க. மக்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னதான் ப்ராடக்ட் வாங்கும்போது BIS கேர் ஆப்ன்ற செயலியை பயன்படுத்தி அதோட நம்பிக்கைத்தன்மை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இனி ISI மார்க் பொருட்கள் இல்லை HUID ஜுவல்லரி, ஈவன் உங்கள் லேப்டாப்ஸு, மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது CRSன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளில் மேலே இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ISI மார்க் கீழே இருக்கிற லைசன்ஸ் நம்பரு, ஹால்மார்க் 6 எழுத்து அல்ஃபா நியூமெரிக்கல் HUID டிஜிட் இருக்கும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு மக்கள் அந்த பொருளை வாங்குறதுக்காக எல்லாரும் நாங்கள் அறிவுறுத்திக்கிறோம். மேலும் வேலூர் மாவட்ட தொழில் மையத்தின் உதவி பொறியாளர் சண்முக பிரியா, மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்ந்த விஞ்ஞானி டாக்டர் மகேஷ்குமார், தேசிய சோதனை மையத்தின் இயந்திரவேலு விஞ்ஞானி மணி, சென்னை BIS அலுவலகத்தின் விஞ்ஞானி மற்றும் துணை இயக்குநர்கள் பக்கிபாலு மற்றும் நிராஜ்குமார் மகோதா ஆகியோர் பல்வேறு அமர்வுகளில் பங்கேற்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை சார்ந்த பங்கேற்பாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்தது என இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜெய்சங்கர் தெரிவித்தார். ஸ்கூல் ஷூஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஸோ அது நம்ம என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணோம், என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணோம், மேபி அதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். NTH கவர்மெண்ட் லெபார்ட்டரிஸில் நம்ம MSME இருந்தோம்னா அதுக்கும் கவர்மெண்ட் மூலமாக நமக்கு ஒரு கன்செஷன் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ MSME இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கேல் லிஸ்ட்டில் கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ நம்ம என்கரேஜ் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை BIS மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மத்திய அரசின் முத்ரா திட்டம் சேலம் மாவட்டத்தில் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோரை தொழில் முனைவோராக மாற்றி சாதனை படைத்துள்ளது. இத்திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்கிறார் திருவள்ளுவர். அந்த வகையில் நாட்டிற்கு வருவாய் கிடைக்கும் வகையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கிடும் விதமாக மத்திய அரசு முத்ரா திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. சிசு திட்டத்தின் மூலமாக 50,000, கிஷோர் திட்டத்தின் கீழ் 5 லட்சம், தருண் திட்டத்தின் மூலமாக 10 லட்சம் என முத்ரா திட்டத்தின் 3 பிரிவுகளின் கீழ் எந்தவித உத்தரவாதமும் தர வேண்டிய கட்டாயமின்றி முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் கிடைப்பதால் ஆர்வமுள்ள இளைஞர்களும் மகளிரும் முதல் தலைமுறை தொழில் முனைவராக மாறி வருகின்றனர். சிறு குறு தொழில் நிறுவனங்கள், உற்பத்தி, வர்த்தகம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் சேவை நிறுவனங்களுக்கு சேலம் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் கடன் உதவி வழங்கப்பட்டு வருகிறது. பிரதமரின் சிறப்பு திட்டமான முத்ரா திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர் உருவாகி இருப்பதாக கூறுகிறார் பாரத ஸ்டேட் வங்கியின் துணை பொது மேலாளர் பாலானந்த். We have 8 districts under our control and 4 regional offices.
and around 206 branches. I want to share our success in PM Mudra scheme during the last financial year and also during the year. So in fact, during the last financial year, we were able to sanction more than 8,337 application forms amounting to more than 350 crore. And this has been a very big achievement. The reason is we were able to propagate the scheme in a big way, and the acceptance levels and the success of the public through the scheme to become an entrepreneur has been very, very good. Wherein the first time entrepreneurs, the people who have got an idea, a thought or a dream, were able to implement that dream and make it a reality through the scheme. And the second important point is they were able to avoid the middlemen or the private financiers. Wherein in this Mudra scheme, the interest rate is very low. There is no guarantee required. We don't require any collateral security. And the amount from 50,000 to up to 20 lakhs can be taken as a Mudra loan. This loan, in a big way in our jurisdiction, we were able to do it and get tremendous success. And another important highlight is now the scheme is being done by the present entrepreneur himself. The person who initially started to become a worker has become an entrepreneur, and that entrepreneur is now able to share his successes to his other suppliers and other workers, wherein it has spread multi-fold. Geometric proportion, this success is spreading, and in our area, the acceptance rate has been very good. For the present financial year, we have been able to sanction more than 1,000 application forms amounting to around 100 crores. So that itself shows during the last 2 months what is the impact and what is the improvement and the acceptance level of this scheme. So I request everyone, take this opportunity of having your dream into reality. Everybody will have the dream of becoming an owner or being an entrepreneur. That is possible in a big way. As the scheme nurtures right from the initial level up to the growth of 20 lakh. உரிய நேரத்தில் கடனுதவி, எளிமையான நடைமுறைகளுடன் உத்தரவாதம் தேவையில்லாத உடனடி கடன் என்பது முத்ரா திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக திகழ்கின்றன. இதனால் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி தொழில் முனைவோராக மாறும் வாய்ப்பு சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முத்ரா லோனில் அப்ளை பண்ணியிருந்தேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் 10 lakhs கிட்ட அமௌண்ட் அப்ளை பண்ணியிருந்தது. அதுக்கான அமௌண்ட் எனக்கு சீக்கிரமாக எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பேங்க் சைட்லையும் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்தராக எனக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 5 lakhs கிட்ட தேவைப்பட்டது. அதுவும் அப்ளை பண்ணும்போது என்னுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸு, என்னுடைய லோன் திருப்பி ரீபே பண்ணுறதெல்லாம் வச்சு எனக்கு அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட இமீடியட் அமௌண்ட் வந்ததும் என்னோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணி இப்போ என்னோட பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கான சப்போர்ட் முத்ராவில் எனக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் 2020 8 லட்ச ரூபா முத்ரா லோன் வாங்கியிருந்தேன். அது ஒரு 4 குடும்பத்தை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் என்னுடைய வரவு செலவு பார்த்துட்டு முத்ரா லோனில் மறுபடியும் இன்னும் ஒரு 7 லட்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. முத்ரானால எனக்கு நல்ல பெனிஃபிட் தான் வந்திருக்குங்க. திறமையான தொழில் முனைவோர் பணத்திற்காக காத்திருக்காமல் உடனடியாக தொழில் தொடங்கும் வாய்ப்பினை பிரதமரின் முத்ரா திட்டம் உருவாக்கி முத்திரை படைத்துள்ளது என்றால் அது மிகையல்ல. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். வளரிளம் பெண்களின் உடல் நலனை பேணி காக்கும் வகையில் மாதவிடாய் காலங்களுக்கான சானிட்டரி நாப்கின்கள் அவர்களுக்கு வழங்கப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடையாளமாக போதைப்பொருள் பழக்கமற்ற இளைய சமுதாயம் உருவாக வேண்டியது அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் உணவு தானியங்கள் தேவையான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பொது சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு 2014 இருந்ததை விட தற்போது 3 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.